ஹலோ. ஏன்டா காலைல இருந்து ஃபோன் போட்டு எடுக்கவே இல்ல? சாப்பிட்டியா? என்ன பண்ற? ஒரு கிளவி வேற குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்துச்சு. நிம்மதியா ஒரு ஃபோன் கூட பேச முடியலடா. என்ன பண்ற? சாப்பிட்டியா? சரி, நான் இன்னைக்கு காலேஜுக்கு போகல. சரியா, நான் காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வர்றேன். நீ வெயிட் பண்ணு, நம்ம இன்னைக்கு டிராகன் படத்துக்கு போலாம், ஓகேவா? சரி சரி, நான் வர்றேன், சரியா? இப்படி வேற ஒரு கிளவி வேற பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குற எரிச்சல் இல்லாம. சரி, உங்க அக்கா வந்துருச்சா? சரி சரி சரி. சரி, எனக்கு கூப்பிடு, சரியா? நான் கிளம்பி வந்துடுறேன், ஓகேவா? சாப்பிட்டியா? சரி, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வேகமா வா. நம்ம படத்துக்கு போயிட்டு அப்புறம் சாயங்காலம் டீ சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வருவோம், சரியா? சரிடா, சரி சரி. ம். ஐயோ, எங்க அம்மா வருது பொறு, எங்க அம்மா வருது பொறு, கூப்பிடுறேன். சரி, என்ன எந்த நேரம் போனவே கையில வச்சுக்கிட்டே இருக்கேன். கேம் விளையாண்டுகிட்டு இருந்தேம்மா. என்ன அதுக்காக என் டைம் இப்படியே பாத்துக்கிட்டு வேலை இல்லையா? வேலையை பார்க்க வேண்டியதுதானே. இன்னும் ஒரு கேம் கூட விளையாடக்கூடாது. உங்க அப்பா வந்து சத்தம் போடுவாரு, பேசாம போனை வச்சுட்டு வேலையை பாரு. ஒரு வீட்டுல ஒரு கேம் கூட விளையாட முடியல. சரி, கேம் விளையாடுறதுமே தெரியல எனக்கு. இது வேற நொய் நொய்னு என்னத்தையாவது இழுத்துட்டு தெரியும். இப்போ குடும்பமான எந்த பஸ் ஸ்டாண்ட் ஒன்று போயிட்டு ஊர் சிரிக்கட்டும் போது என்னமோ நடக்குது. ஒப்பனுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வையே அம்பிடுத்தே. சுஜோ, போன் வேற போடுறியானே, வந்துட்டியாம் போல. ஹலோ, சொல்றாடி, எங்க அம்மா வந்து சத்தம் போடுறாங்கடா, அப்புறமேல் பேசுறேன்டா. நான் பஸ் ஸ்டாப் வந்துட்டு உனக்கு கூப்பிடுறேன், சரியா? எங்க போற, எங்க அப்பா வர்றாரு பொறு. ஷோ, வேற போன் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஐயோ, அப்பா வராரு. இல்லப்பா செல்வி, அம்மா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இல்லப்பா, நான் ஒண்ணும் செய்யலையப்பா. என்னங்கப்பா? இல்ல, ஏதாவது காதுக்கு தப்பா தவறா வந்துச்சு, அப்பாவை பத்தி தெரியும், கோவக்கார வெட்டிக்கு எரிஞ்சு விட்டுருவேன். இப்ப நான் அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டேங்கப்பா. என்னப்பா, என்ன மேல நம்பிக்கை இல்லையாங்கப்பா? நான் வந்து போனை கட் பண்ணி வரலடா. எங்க அம்மா உங்க அப்பா வந்து இவ்வளவு நேரம் சண்டை போட்டுட்டு எங்க அப்பா வந்து சொல்லிட்டு போறாரு, நீ தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை வெட்ட போறேன், மரியாதையை ஒழுக்கமா இருந்துக்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் என்ன பண்ண சொல்லு? எனக்கு என்ன தெரியாது. நான் இப்ப கிளம்பி வர்றேன், நம்ம வெளியில போறோம், சரியா? எனக்கு வேற வழி இல்லை. எங்க அப்பா அம்மாங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்னை வீட்டுல வைக்க மாட்டாங்க. ஏன்னா நான் கிளம்பி வர்றேன். நீ வை, நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வா, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன், வை. நம்ம கிளம்பி போவோம், இல்லைன்னா நம்மளை அவங்க கூட சேர்த்து வைக்கவே மாட்டாங்க. கிளம்பி போவோம் வந்ததுக்கு. ஏய் ஏய், எங்க பேக தூக்கிட்டு எங்கடி போற? எங்க போனா உனக்கு என்ன? பேசாம உட்காரு. உனக்கு என்னவா? என்ன ஓம் பாட்டுக்கு பேக தூக்கிட்டு போனா என்ன அர்த்தம்? நான் காலேஜ் கிளம்புறேன். இல்லையே, காலேஜுக்கு இந்த பேக கொண்டு போக மாட்டேடி. இந்த பேக் இல்லடி. என்னடி சொல்ற? என்னடி வேலைப்படி? நான் சொல்றத கேள்றி பேத்தி, ஆத்தா சொல்றேன் கேளுங்க. பேக்க தொடாத, பேசாம இரு. நான் காலேஜ் கிளம்பிட்டு இருக்கேன். காலேஜ் பேக் இது கிடையாதுடி. நீ பேக் சாதா பேக் தானே கொண்டு போவ. ஐயோ, எனக்கு செமஸ்டர் புக்ஸ் நிறைய வேணும், அதுக்கான எடுத்து அந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்னமோ தெரியல. நீ உட்காரு, நீ எதா இருந்தாலும் உட்காரு, பேசிக்கிறபடி. அவசரப்பித்திடி வேணாம்படி. இந்த வயசுல அப்படித்தான் தோணு. இங்க வாருடி, குடும்பம் தான். இங்க பாரு, கருமாயப்பட்டு ஒப்பேன் கரும்பு கஷ்டப்பட்டு கோத்தாலும் கோப்போடு ஊர்னா வேலைக்கும் களவாட்ட போய் உனக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாடி. உங்க அப்பா ஒரு டீ குடிச்சா போச்சுன்னு சொல்லி அந்த காசை கொண்டுகிட்டு உனக்கு பலாரம் வாங்கிட்டு ஓடியாருவேன். ஓத்தாலும் அதே மாதிரிதான் பிள்ளையதே உசுருன்னு நினைச்சு உங்களை வளர்க்குறாங்க. படிக்க வச்சு எப்படியோ பெரிய பெரிய ஆளாக்கி விட்டுரும். நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு நினைச்சுதாண்டி கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. இப்படி நேத்து நேரம் பார்த்தவனுக்கு போய் இப்படி நேத்து நேரம் பார்த்திருப்ப. ஒரு வாரம் பாத்தியா, 3 நாள் பாத்தியா? நீ பாத்தையா? அவ எனக்காண்டி எப்படி இருக்கான்னு தெரியுமா? அவங்க தாய் தாப்புல இருந்து அவங்க அக்காவுக்கு வந்தா கூட எனக்காண்டி சண்டை போடுவேன், தெரியுமா உனக்கு? அப்படி நினைக்காதடி. ஆம்பளைங்க 1000 பூச்சி. ஆம்பளைங்களுக்கு வந்து எங்கனையுமே கெட்ட பேரு வராதுடி. பொம்பளைங்க இந்த முந்தி வந்து ஒருத்தனுக்கு தாண்டி விரிக்கணும். நம்ம பொம்பளைங்க நம்ம தமிழுக்குன்னு ஒரு கலாச்சாரம், நம்ம நாட்டுக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குடி. அவங்களுக்கு என்ன ஐம்பாடு போயிட்டு 4 நாள் வச்சிருந்துட்டு ஐம்பாடு வேற்றி விட்டுருவாங்கடி. காலம் கெட்டு போயிருக்குடி பேத்தி. நான் சொல்றத கேளு. ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்துக்கு இருக்க முடியும். நாங்க என்ன, நீ எல்லாம் இந்த வீட்டுல இருப்பு. உங்க ஒப்பனு ஓத்தா வேலை. இப்ப நான் அப்படி உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தேன். உங்க ஒப்பனு ஓத்தாலும் வளர்த்தாங்க. சும்மா தேவையில்லாத வேலை பண்ணாத. அம்புட்டு நம்பிக்கை உனக்கு அவன மேல. உனக்குலாம் என்ன தெரிய போகுது? அவ எனக்காண்டி என்னென்ன வாங்கி கொடுத்துருக்கான்னு தெரியுமா? புது போன் கொண்டு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன். தூக்கி வச்சு பேசுறப்ப அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சு, அவன் கெட்டவன் தெரிஞ்சா நீ போவியா? அவன் நல்லவனா இருக்க போதே சரி. உங்க அம்மா அப்பா வயிறாங்களா, கிளம்பி வா. அந்த இன்னொரு போன் இருக்குல்ல, உங்க அப்பையும் போல அந்த போன் எடுத்துக்கப்போ.
உனக்கு நான் நீ இப்ப எடுத்துக்கப்போ நான் சொல்றேன் போது அவனை பத்தி எனக்கு தெரியும், நீ எதுக்கு நீ சந்தேகப்படுற? ஆயிரத்தை சொல்லு நான் சொல்றேன், நீ போய் கேள் எடுத்துக்கப்போ. சரி, அப்ப நான் பேசுறேன், நீ அப்ப என் மேல நம்பிக்கை இருந்தா நீ என்னை அனுப்பிச்சு வைக்கணும், சரியா? நம்பிக்கை அவன் நல்லா பேசிட்டானாக்க உண்மையா இருக்குன்னு நானே கூப்பிட்டு வச்சு கொப்பையிட்டு பேசி கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். போ சரி, என் போ அந்த இன்னொரு போன் கொப்பையும் போன் இன்னொரு பழைய போன் இருக்கு, அதை எடுத்துக்கப்போ. அவனை பத்தி எனக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும்? உனக்கு கொள்ள தெரியும், இப்படித்தான் நிறைய பிள்ளை ஏமாந்து போதுங்க. அப்படி போடுறி நம்பர், அந்த நம்பர் இதுல போடுறி. அந்த என்ன லவ்வரு கேக்குது. நான் கண்ணை மூடிக்கிட்டே அவன் நம்பரை போடுவேன், தெரியுமா நீ உனக்கு? கண்ணு மூடிட்டு படிக்கணும்ல, படிப்புல அந்த இதை காணா, நீ நம்பரை போடு பாரு. செத்த நேரத்துல நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு. இந்தா. ஹலோ ஹலோ, யாருங்க? நீங்க யாரும்? உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. இல்லங்க ராங் நம்பருங்க. ஐயோ, உங்க வாய்ஸ் ஸ்வீட்டா இருக்கு, அதான் கேட்டேன். இல்லங்க ராங் நம்பர்னு சொன்னா திருப்பி ஸ்வீட்டா இருக்குன்றீங்க. இல்ல, எங்கேயோ கேட்டது மாதிரி இருக்கு. உங்க பேர் என்ன? என் பேரு காவேரிங்க. ஓ, காவேரி. சூப்பர் நேம், எனக்கு ரொம்ப பிடிச்ச நேம் அது. அப்படிங்களா? ஆ. ஐயோ, நீங்க யாரையும் லவ் பண்றீங்களா? ஐயோ, இன்னும் இல்லைங்க. அதான் எனக்கு நீங்களே கிடைச்ச ஒரு பொக்கிஷம் மாதிரி தோணுச்சு. என்னன்னு தெரியல, உங்களோட பேசணுன்னே ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு இருந்துச்சு. என்னங்க பார்க்காம எப்படிங்க லவ் பண்ண முடியும்? என்ன நீங்க வித்தியாசமான ஒரு ஆளா இருக்கீங்களே. ஐயோ, அது எப்படிங்க, அது உணர்வு எப்படிங்க சொல்ல முடியும்? சத்தியமா நீங்க யாருமே லவ் பண்ணலையா? ஐயோ, எனக்கு அந்த என்னன்னே இன்ன வரைக்கும் தெரியல. உங்களோட பேசின பிறகுதான் ஏதோ திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சது மாதிரி. உங்க பேர் என்ன? என் பேர் செல்வகுமார். அப்படியா? நைஸ் நேமுங்க. நான் அப்புறமேலுக்கு உங்களை கூப்பிடுறேங்க. சரிங்க, நான் வாட்ஸ்அப் பண்றேன் உங்களுக்கு. வாட்ஸ்அப் பண்றீங்களா? சரிங்க. மாசமா போறவனே, என்னடி என்னமோ சொன்ன? இல்ல என்னமோ சொன்னீங்க, நம்புறேன். அவன் தான் பூரா கலெக்டர். இப்ப புரியுதா? இப்ப புரியுதாடி? தாய் தகப்ப 1000 பேர் உலகத்துல, 1000 ஃப்ரெண்ட்ஸ், 1000 இது இருந்தாலும் பெத்த தாய் தகப்பன்னு தாண்டி குடல் கழுத கொதிக்க. அடுத்தவனுக்கு என்ன, அவனுக்கு என்ன? 5 நிமிஷம் தாண்டி ஆம்பளைங்க. அந்த சோகத்தை முடிச்சோன்னு அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவாண்டி. வேணாமடி பேத்தி. இப்ப பாத்தியா? இப்ப உன் கண்ணு முன்னாடி தானே போடு, பாத்தியா? இனிமேலாவது ஒழுங்கா இருந்து பொழப்பு நடத்த பாருடி. படிச்சு பெரிய ஆளாகு, குடும்பத்துக்காக உழைச்சு கொடு. நல்ல நிலைமையில போய் நாளைக்கு ஒரு இடத்துல வாக்கப்பட்டு போனாலும் இன்னாரு பிள்ளையா நல்ல வில்லன்னு போய் வாங்கணும்டி. கெட்ட நேரம் செத்த நேரத்துல கெட்ட வருவாங்க இல்லாமடி. தாண்டி உலகம். வேணாம்படி பேத்தி. என்ன இப்ப அழுது என்ன பண்ண? அழுகாதம்மா, எதுக்கு அழுகுற? எனக்கு உயிரவே தர்றேன்னு சொன்னேன். அப்படி தாண்டி சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன அப்படித்தான் சொல்லுவாங்க. நம்ம செல்லு இருக்க போய் தானே அப்பதான் இந்த மாதிரி இருந்துமே இந்த தொடவே மாட்டேன். அப்பதான் எனக்கு அது வேணுமே வேணும். படிக்கிறத வழிய பாரு. இப்ப தாண்டி என் பேத்தி ஒப்ப வேற வாரு. நல்லபடியா நான் நீங்க ஒப்பா வாராரு. என் வாழ்க்கையே போக தெரிஞ்சு அப்பதான் நல்லபடியா பின்னி மேலதான் அந்த சாமி நல்ல வித்தையை கொடுத்துட்டேன். அப்பா 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 என்ன மன்னிச்சிருங்கப்பா. இனிமேல் நான் இந்த மாதிரி இருக்க மாட்டேன், அவங்களோட பேச மாட்டேன்ப்பா. அழுகாதடி. இனிமேல் அவங்க பேச்ச நான் கேக்குறேன்ப்பா. எப்பயுமே இனிமேல் நான் உங்க பிள்ளையாவே இருக்கிறேன்ப்பா. யாருமே நம்பி இருக்க மாட்டேன்ப்பா. அழுகாதடி. நம்ம குடும்பம் காத்துல வரக்க கூடாது. வாடி பாப்பா. இனிமேல் நான் இது மாதிரி பண்ண மாட்டேன். சரிம்மா போ போ வாடா. இப்படி தாண்டா சின்ன கழுத. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.